ஹலோ மக்களே! இந்த வீடியோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஒரு கதை வழியா ஆரம்பிக்கலான்ற மாரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த கதை வழியாவே ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, இப்ப ஏ அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஏ1 அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஏ1 வந்து பி அப்படின்ற ஊர்ல இருக்கிற பி1ட்ட பேசியாகணும். இப்ப ஏ1 பி1ட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு வழிதான். ஒண்ணு நேர்ல நடந்து போய் பேசலாம். இல்ல நேர்ல நடந்து போய் பேசுறவங்ககிட்ட இவங்க ஏதாவது மெசேஜ சொல்லி அனுப்பலாம். இப்ப இந்த மாரி ஒரு வழக்கத்துல தான் நம்ம மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மெசேஜ் நம்ம ஏதாவது ஒரு பேப்பர்லயோ இல்ல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி யூஸ் பண்ணாங்க. ஸோ ஓலைச்சுவடியில எழுதி அனுப்பிச்சு விட்டுருந்துருப்போம். அதுக்கடுத்து அது பேப்பர் ஆச்சு. அதுக்கடுத்து பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஊரு விட்டு ஊரு அப்படின்னு சொல்லி நெறையவே நடந்திருக்கு. பட் என்னதான் இவ்ளோ தூரம் எவால்வ் ஆனாலும், இதுக்கடுத்த மேஜர் எவால்வ் தான் இமெயில். இமெயில்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, எஸ் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, நீங்க இப்ப பார்க்குற ஒவ்வொரு பிசினஸோட சின்ன ஸ்டெப்பு மெயில் தான். ஸோ இந்த மெயில் இல்லாம ஒரு பிசினஸோட ஒரு மெசேஜ் ஃபார்வர்டிங் மெத்தடு சுத்தமா நடக்காது. ஏன்னா, அந்த காலத்துல இருந்த மெயின் சோர்ஸே இந்த மெயில் மூலியமா தான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஓகே. இந்த மெயில் மூலியமா நம்ம என்னதான் அப்படி கன்வே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, இமேஜ், டாக்குமெண்ட், பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணா நம்ம ஷேர் பண்ண முடியும். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னதான் இருந்தாலும் இவ்வளவு தூரம் எவால்வ் ஆனதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப், அப்புறம் இதே மாதிரி நிறைய சில மெசேஜிங் ஆப்ஸ்லாம் கூட வந்திருக்கு. அதுவும் இதே வேலையை தான் பார்க்குது. அப்படி இருந்தாலும் எதுக்கு ஜிமெயில் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதாவது ஜிமெயில்ன்றது ஒரு கம்பெனியோட பேசிக் நீடு. ஸோ ஒரு ஜிமெயில் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான விஷயத்த அந்த இது மூலியமா கொண்டு வர முடியும். வித் சம் ரெக்யூர்மெண்ட் வாட் தே வாண்ட் எக்ஸ்பெக்ட். அந்த காலத்துல இருந்து இப்படி ஒரு மெசேஜிங் விஷயம் இப்படி எவால்வ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப வரையும் இந்த இமெயில்ன்ற விஷயம் அழியாம இருக்கு. அதுலயும் ஜிமெயில் இன்னும் அழியாம இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற மெசேஜிங் இன்டர்நெட் ஆப்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் அழியாம இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டாபிக். பட் என்னதான் இந்த ஒரு டாபிக்கா எடுத்துக்கிட்டாலும் ஜிமெயில்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜிமெயில்ன்றது ஒரு இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்னொரு யூசருக்கு மெயில் பண்றது, மெயில சர்வீஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த ஜிமெயில் சொல்றீங்களே, அது எப்போ கிரியேட் பண்ணது, யார் கிரியேட் பண்ணா, எதுவுமே சொல்லலன்னு கேட்டா சொல்றேன். சரி, ஓகே, இது யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்டா நம்ம கூகுள் தான். கூகுள் வந்து 2004லயே இது கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி இமெயில்ன்ற ஒரு விஷயமே இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. யாஹூ அப்புறம் ஹாட்மெயில் மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருந்துச்சு. பட் என்னன்னா கூகுள் தர அளவுக்கு அதை ஃபியூச்சர்ஸ் தராதனால அதால எவால்வ் ஆக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிமெயில் தான் கிங்கே சொல்ல போனா. ஸோ இமெயில் கிரியேட் பண்ணணும்னா நமக்குன்னு ஒவ்வொரு தனியான யூனிக் நேம் இருக்கணும். அதாவது யூனிக் யூசர் நேம் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியும் வித்தவுட் எனி கொலிஷன். சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன், என்னால் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியுது, அவ்வளோதான் இதில் விஷயமா, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் விஷயம். பட் அதை மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. சொல்லப்போனால் இந்த ஜிமெயில்ன்ற ஒரு விஷயம் ஒர்க்குக்காக, பர்சனலுக்காக அப்படின்னு மொத்தமா 2 விதமா அதை யூஸ் பண்ணாலும், இதுல சென்ட் பண்ண முடியிற விஷயம் அப்படின்னா, ஒண்ணு மெசேஜ், டாக்குமெண்ட், ஃபோட்டோ, வீடியோ, பிடிஎஃப், ரெஸ்யூம், ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாம் தான். சரி, ஓகே, இப்போ நான் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் எனக்கு யூஸா அப்படின்னு கேட்டா இல்ல. ஜிமெயில் இருந்துச்சுன்னா நிறைய சர்வீஸை யூஸ் பண்ண முடியும். இந்த சர்வீஸ் எல்லாம் கூகுள் சர்வீஸ்ல இருக்கும். சொல்லப்போனா அது எல்லாமே யூடியூப், கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் டாக்ஸ், கூகுள் மீட், கூகுள் மேப்ஸ், சொல்லப்போனா கூகுள் பிளே ஸ்டோர்,
இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அது ஆண்ட்ராய்டில் மட்டும்தான். ஈவன் தோ உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும்னாலும் ஒரு பேசிக் ஜிமெயில் ஐடி வேணும். ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் பண்ணவும் வேணும். கூகுள் டிரைவ்ல ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வேணும். ஸோ ஜிமெயில் ஒரு டிஜிட்டல் ஐடென்டி மாதிரி. ஸோ இன்டர்நெட் வேர்ல்டில் உங்களோட மெயின் அக்கௌண்ட் தான் ஜிமெயில். இப்போ ஜிமெயிலோட மெயின் ஃபீச்சர் பற்றி என்னன்னு பேசுவோமா? மெயில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ஃபேக் ப்ரமோஷன்ஸ் ஆர் ஸ்கேம் இமெயில் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சர்ச்சிங் ஆப்ஷன்ஸ் சொல்லப்போனால் இங்கே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த மெயிலை அழகாக சர்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம். அப்புறமா ஒரு மெயிலை இல்லை நிறைய மெயிலை ஒரு ஆர்கனைஸ்டு லேபிள்ஸ் இல்லைன்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், இது நம்ம மெயிலில் பண்ண முடியும். ஜிமெயில் உள்ளே போன உடனே இன்பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் தான் உங்களோட ரிசீவ் பண்ண இமெயில்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் சென்டுன்ற ஆப்ஷனில் நீங்கள் சென்ட் பண்ண மெயில்ஸ் இருக்கும். டிராஃப்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாத இமெயில்ஸ்லாம் அங்கே இருக்கும். அடுத்து அதில் அன்வான்ட் இமெயில்ஸ்லாம் இருக்கும். ட்ராஷில் நீங்கள் டெலீட் பண்ண மெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து கம்போஸ் அப்படின்ற கீழே இருக்க ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி நம்ம யாருக்கு வேணும்னா அது வழியாக மெயில் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதில் 2ல் யாரோக்கு டெஸ்டினேஷன் மெம்பர் யாரோ அவங்களோட மெயில் ஐடி அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களோட மெசேஜை வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட், வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் அப்படி ஏதாவது அட்டாச் பண்ணணும் அப்படின்னு அதிலே அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வழியாக நான் ஒருத்தனுக்கு நான் இப்படி அனுப்பிச்சி விட முடியும். ஆனால் நான் இதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு நினச்சா அதுக்கும் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கார்பன் காப்பின்றது என்னன்னா, ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு சேம் இமெயில் அனுப்பிச்சுடணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் கார்பன் காப்பி வழியாக அனுப்பிச்சுடுறது. இதுலேயே அனதர் வேரியண்ட் இருக்குது, அதுதான் பிளைண்ட் கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க. இந்த பிளைண்ட் கார்பன் காப்பி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், இன்னொருத்தவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கார்பன் காப்பியில் விசிபிளாக தெரியும் நான் யார் யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் இந்த பிளைண்ட் கார்பன் காப்பியில நான் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னு, யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் ஃபியூச்சர் இருக்கிறதுனால ஜிமெயிலால இவ்வளோ வருஷம் சர்வை பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஜிமெயிலோட இம்பார்ட்டன்ஸே என்னன்னா, இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் ஆன்லைன் பேங்கிங் அலர்ட் இமெயிலில் வரும். அமேசான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணால் இமெயிலில் வரும். காலேஜ் அட்மிஷன் இமெயிலில் வரும். கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இமெயில் வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கும் இமெயில் வரும். இல்லை ஜாப் அலர்ட்டுக்காக செட் பண்ணி வச்சிருந்தாலும் இமெயில் வரும். இன்னும் நிறைய யூஸ் கேசஸ்க்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜிமெயில் டெய்லி லைஃப்பில் முக்கியம். வித்தவுட் ஜிமெயில் சர்வீஸ் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் இருந்தாலும் ஜிமெயில் இஸ் only high featured mail service platform. So okay, so friends, இந்த வீடியோவில் நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஜிமெயில்னால் என்ன, இமெயில்னால் என்ன, ஜிமெயிலோட ஹிஸ்ட்ரி, அடுத்து இமெயில் அட்ரஸ் எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்கும், இமெயில் அட்ரஸோட ஸ்ட்ரக்சர், ஜிமெயில் அட்ரஸோட ஃபியூச்சர், மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண ஐடியை வச்சு எப்படி மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது இல்லை சென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வை ஐ மேக் திஸ் வீடியோ. நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணலன்னா இப்போவே க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணால் கொஞ்சம் பழகிக்கும். பிகாஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ என்னதான் கம்மியான டியூரேஷனில் இருந்தாலும் இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ்
கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சதுனால இது கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனாலயும் நான் அடுத்த வீடியோ போட்டதுக்கு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக்ல சப் பிரான்ச்சஸ் அப்புறம் இது சார்ந்த டாபிக்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதெல்லாம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து கூகுள்ஸோட ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி பேசலான்ற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்கு. லைக் கூகுளில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதில் ஹிடன் ஃபீச்சர்ஸ், டூல்ஸ், யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு டூல்ஸாக இருந்தாலும் சரி, அதை ஆக்சஸ் பண்ண தெரியாத டூல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹிடன் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஹிடன் டூல்ஸ் லைக் இப்போ வரையும் நம்ம அவ்வளோவா யூஸே பண்ணியிருக்க மாட்டோம் அப்படி இருக்க டூல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிட்டுருப்போம் ஆனால் யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுல ஒரு சில டூல்ஸ்லாம் சொல்லப்போனால் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருந்திருக்கவே மாட்டோம். ஏன் அதை யூஸ் பண்ணுன்ற மாதிரி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். பட் உங்களோட சப்போர்ட் இதில் கொடுங்க. அப்படி ஒர்க் நான் அந்த வீடியோ டக்குன்னு அப்டேட் பண்ணுறேன்.